இப்போ வந்து நம்ம இந்த பல்கிங் ஷேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த செட்டப் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போலாம் நான் ஷூட் பண்ணதே இல்லை, இந்த மாதிரிலாம் நின்றுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இதிலே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஷேக்கை வந்து நான் தான் குடிப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபார்முலாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் மாதிரிலாம் அனிமேஷன்ஸ்லாம் இங்கே போகிறதுக்கு எந்த ஒரு நீடுமே இல்லை. அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் இங்கே இருக்காது. இந்த பல்கிங் ஷேக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டட் திங்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்ன டிப்ஸை தான் நான் வந்து போக போக சொல்ல போகிறேன். இந்த பல்கிங் ஷேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமா குடிக்கணும். அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ தட் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு நீங்கள் போஸ்ட் ஒர்க் அவுட்டாக கூட இதை நீங்கள் கன்சியூம் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த பல்கிங் ஷேக்கில் வந்து மொத்தமாக 500 கேலரிஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதில் வந்து ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 12 to 15 கிராம் ப்ரோட்டீன் கிடச்சிரும். கார்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபேட் வந்து ஒரு 23 to 25 கிட்ட அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டுடுறேன், இல்லைனா இப்போ கூட போட்டுடுறேன். ஓகே, வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மில்க்கு. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் கூட பல்கிங் ஷேக்கை பற்றி ஒரு சின்னதாக ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். அந்த கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மில்கை பற்றி. மில்க் வந்து இவ்வளோ ஒரு பீஸ் இருக்கும், எங்கள் ஏரியாவில் வந்து இவ்வளோ. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நான் மில்க் வந்து சம்திங் 23 or 25 சம்திங் நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்களாம் எந்த ஏரியான்னு தெரில. அவங்களாம் ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க, எங்கள் ஏரியாவில் மில்க் வந்து இவ்வளோ, அவங்க ஏரியாவில் மில்க் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரச்சனை என்னன்னா, இங்கே மில்க் வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆவினில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். நான் போன ஸ்டோரில் இந்த 3 டைப் ஆஃப் மில்க் நான் பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்க்குமே ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ ஒன்றுலேயும் ஃபேட்டோட பர்சன்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதில் உள்ள நியூட்ரிஷன் வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இதையும் பாருங்கள், இது வந்து வேறு வேறு கம்பெனியோடது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மில்க் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ தட் நான் என்ன சொல்ல வரேன்னா, மில்க் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. சில மில்கில் ஃபேட் அதிகமாக இருக்கும், சில மில்கில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எது செட் ஆகுதோ, உங்களுக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி மில்க்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பீனட் பட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறதும் பார்த்து சூஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பீனட் பட்டர். இதில் சாக்லேட் பீனட் பட்டர் கூட இருக்கு. அண்ட் இது வந்து க்ரீமி, ஓகேவா. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து கிரன்ச்சி பீனட் பட்டர் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதுதான் இப்போதைக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போதைக்கு நான் அதை கன்சியூம் பண்ணுறது இல்லை. இது வந்து ஃப்ரெண்டோடது. ஸோ தட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது எது சூஸ் பண்ணணும்னா கிரன்ச்சி வந்து சூஸ் பண்ணி அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா ஹனி, நான் யூஸ் பண்ணுறது வந்து டேபரோடது. உங்களுக்கும் நீங்கள் இது பிடிக்குதோ அது யூஸ் பண்ணுங்கள். பட் ஹனி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட், இது அவ்வளோ நீடு கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பனானா போதும், ஓகேவா. ஒரு பெரிய பனானா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பனானா வாங்க. ஸோ மற்ற பனானாஸ்லாம் வந்து மில்க் ஷேக்கை ரொம்பவே திக்காக்கிடும். நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இந்த அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே என்னால் அந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அதே மாதிரி மேக்கிங் பண்ணுறதுக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதே நான் என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மில்க்கு. நம்ம இப்போது இந்த பல்கிங் ஷேக் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மில்க் பார்த்திங்கன்னா ஆவினோட க்ரீன் மேஜிக் ப்ளஸ்னு ஒன்று. ஸோ இதுவுமே வந்து ஃபேட் மில்க் கிடையாது, ஓகேவா. இது வந்து நார்மலான மில்க் தான், அவங்களோட மிட் ரேஞ்சு. ஸோ இது வந்து 26 rupees நினைக்கிறேன். இதை விட 23 ஒன்று இருக்குது, 30 ஒன்று இருக்குது, 35 ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மில்க்குமே வந்து அவங்க கலரும் சேஞ்ச் பண்ணுறாங்க. மேலே அது என்ன கண்டென்ட்னு போட்டுறாங்க. அது வந்து ஃபேட்டா இல்லைனா வந்து ப்ரோட்டீன் ரிச் மில்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் முடிஞ்சளவு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கையில் தான் இருக்குது. உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 26 rupees, பனானா ஒரு 5 rupees. பீனட் பட்டர் வந்து நீங்கள் ஒரு டைம் வாங்க மாட்டீங்க. ஸோ மொத்தமாக வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுவும் அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது. இந்த 2 தான் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க. பெருசாக உங்களுக்கு செலவு தெரியாது, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் எல்லாமே. அப்புறமா மிக்ஸி இது இருக்குல்ல, இது வந்து பெரிய சைஸ் மிக்ஸி. இது இல்லாமல் இன்னொரு சின்னது அந்த ஜூஸர் மாதிரி ஒன்று இருக்கும், நான் இங்கே வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த ஜூஸர் டைப் மிக்ஸி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இதுவுமே ஓகே தான். நான் இப்போது எந்த மெத்தடில் எந்த ஆர்டரில் சொல்கிறேனோ அந்த ஆர்டர்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மில்க் வந்து முடிஞ்சளவு கூலிங்காக எடுத்துக்கோங்க. அது ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் எடுத்தால் இன்னுமே பெட்ரு, ஓகேவா. இது வந்து கூலிங்காக இருக்குது. ஸோ இந்த மில்க்கு, ஸோ இது வந்து 1/2 லிட்டர் பால், ஓகேவா. 250 ml மட்டும் போதும். ஸோ பாதி மட்டும் ஆட் பண்ணுறேன்.
ஸோ பாதியில் இப்போ பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 250 mlனா ஒரு 100 to 150 ml மட்டும் போதும். கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு ஊற்றுங்க. அது ஏன்னு சொல்கிறேன். வீடியோ நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக பழைய வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நேர்லையுமே எங்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, மில்கை வந்து அப்படியே யூஸ் பண்ணலாமா, இல்லைனா பாயில் பண்ணி, அதாவது நம்ம சூடு கட்டி தான் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக தேவையில்லை. ஏன் அப்படின்னா, உங்கள் மில்கோட அந்த பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மில்கில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் ஹோமோஜனைஸ்ட் அண்ட் பேஸ்டரைஸ்டு மில்க்குன்னு. அப்படின்னா என்னென்னா, மில்கை வந்து ஆல்ரெடி அவங்க ஹையர் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிட்டு தான் கூல் பண்ணதுக்கப்புறமா தான் பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா, நிறையா மில்கில் பாக்டீரியாஸ் இருக்கும். அது எல்லாமே சாவணும் அப்படிங்கிறதுக்காண்டி அது எல்லாமே அந்த ஹை டெம்பரேச்சரில் எல்லாமே செத்துடும். அதுக்கப்புறமா தான் அதை வந்து கூல் பண்ணிவிட்டு பேக்கேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கேயோ அதை பேக்கேஜ் பண்ணி அது நம்ம இடத்துக்கு வரணும், அது வரைக்கும் அது சேஃபாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காண்டி அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஹோமோஜனைஸ்ட். அந்த ஹோமோஜனைஸ்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, மில்கில் வந்து ஃபேட் நிறையா இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து பால் காய்ச்சும் போது என்ன ஆகும்னா, ஆடை வந்து மேலே நிற்கும், பால் வந்து கீழே இருக்கும். அந்த மாதிரி பேக்கெட்குள்ளே இருந்தால் நல்லாவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபேட் எல்லாமே சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக பிரிச்சுடுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் அது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, மில்க்கும் அந்த ஃபேட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ பேக்கேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக, அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஈஸி, நம்மளுக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பாயில் பண்ணும்போது அது ஆக்சுவலாக பிரிஞ்சிடும், அது வேறு ப்ராசஸ், அது இங்கே கண்டென்ட் இல்லை. ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா, சேஃப் தான். நீங்கள் வந்து அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சும்மா கூட குடிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை தராது. ஏன்னா இட்ஸ் சேஃப் டு ட்ரிங்க் ஒன்லி. ஸோ தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கேயும் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுத்ததாக பனானா வந்து ஃபுல்லாக தோலை உரிச்சிட்டு நான் வந்து இப்படி கையால் பிச்சு போட்டுருவேன். ஆனால் வீடியோனால் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணலான்னு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு ஓகே. ஸோ பனானா போட்டாச்சு, மில்க் வந்து ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து பீனட் பட்டர் வந்து இதுவுமே உங்கள் கோல் பொறுத்தது தான். நீங்கள் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணலாம், இல்லைனா 2 ஸ்பூனும் ஆட் பண்ணலாம். இப்போ நான் இந்த வீடியோக்காண்டி ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸ்பூன் இல்லை, ஸோ தட் ஓகே. ஸோ 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் நினைக்கிறேன் இப்போ போட்டது. 1.5 ஸ்பூன் பீனட் பட்டர். இதுக்கப்புறமா ஹனி கொஞ்சம், பட் இது நீட் இல்லை. ஓகேவா? இது நீட் கிடையாது. நீங்கள் போடுற பனானாலேயே உங்களுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் வந்து கிடச்சிடும். ஹனி வந்து ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வேணும்னா மட்டும் ஹனி ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஹனி தேவையில்லை. பட் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னாலும் ஹனி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பீனட் பட்டருமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வேணும்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா 1 ஸ்பூனோடய நிப்பாட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மில்க் ஷேக்கை வந்து யார் வேணாலும் குடிக்கலாம். பல்கிங் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் ஆஃப் பீனட் பட்டர் அப்புறமா ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பல்கிங் பண்ணல, நான் வந்து மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக நான் இதை குடிக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் ஆஃப் பீனட் பட்டரும் ஹனியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதை அப்படியே பிளெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்போ ஒரேடியாக பிளெண்ட் பண்ணாதீங்க, விட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ள பனானா நீங்கள் நட்ஸு அண்ட் ஓட்ஸ்லாம் போட்டுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நல்லா. அதனால தான் நான் வந்து அந்த ஃபுல் மில்க்கையும் ஊற்றாதீங்க அப்படின்னேன். ஸோ நீங்கள் 250 ml மில்க் ஊற்றுறீங்கன்னா அதில் ஒரு 30 to 20% இல்லைனா 50% வரைக்கும் மில்க், அதாவது பாதிக்கு கீழே மில்க் ஊற்றினா மட்டும் போதும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா மில்க் நிறையா இருக்கும், உள்ள கண்டென்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் நான் கொஞ்சம் மில்க் மட்டும் ஊற்ற சொன்னேன். ஸோ கொஞ்சம் மில்க் மட்டும் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் விட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிங்கன்னா உள்ள கண்டென்ட் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இது ஒரு மாதிரியான இந்த கலரில் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இந்த கலரில் இருக்கணும். ஓகேவா? ஒரு மாதிரியா ப்ரௌன் கலரில் வரும். இதில் பனானா வந்து எதுவுமே அந்த பீஸாக இருக்காது, எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த கண்டிஷனில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, மிச்சம் இருக்கிற பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப ஒரு மிக்ஸு.
இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, இதை கப்பில் ஊற்றி குடிக்கிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. இதை அப்படியே எடுத்து குடிச்சிடுவேன். ஓகே, இதை தூக்கி ஒரு ஜக்கில் ஊற்றி அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. இதை அப்படியே எடுத்தோமா, ஏபா இதோட டேஸ்ட் வந்து எதுலேயுமே வராது. ஏன்னா நான் பல்க். வெயிட் அ மினிட். இது வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஷார்ஜா குடிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக அந்த கேரளா சைடெலாம் போனீங்கன்னா ஷார்ஜான்னு ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ அது எங்கள் ஊர் சைடுமே கிடைக்கும். ஷார்ஜாக்கு நான் அப்படி ஒரு அடிக்டடு. ஸோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தான் நம்ம இதுலேயும் போடுற மாதிரி இருப்போம். ஓகே, இதில் வந்து நீங்கள் இந்த பீனட் பட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பீனட் பட்டரில் சாக்லேட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இந்த ராவான ஆக்சுவல் பீனட் பட்டர் இது தான். இதை இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தான் எதாவது மீன் பண்ணுறேன்னா இதில் சாக்லேட் ஃப்ளேவர் கிடையாது. அதனால் பீனட் பட்டர், வெறும் பீனட் பட்டர் க்ரன்ச்சி வந்து ஆட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சாக்லேட்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து மாற்றி விட்ரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் இந்த பல்கிங் ஷேக் வந்து நான் ஆட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியல. அந்த 3 என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து இப்போ நான் பண்ணது, இது வந்து ஒரு காமனான ஒரு மெத்தடு. உங்ககிட்ட என்னென்ன வீட்டில் இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாம். ரெண்டாவது ஷேக் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணுறது. ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோட்டீனோட அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட் எல்லாமே கம்மியாகும். ஸோ அப்போ வந்து அது ப்ராப்பரான ப்ரோட்டீன் ஷேக்காக மாறிடும். பல்கிங் ஷேக்குக்கு ஈக்குவலானது, ஓகேவா? ஸோ அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். மசில் கெயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை இது பண்ணலாம். இது வந்து வெறும் பல்கிங்காக மட்டும்தான், ஓகேவா? ஏன்னா இதில் ப்ரோட்டீன் வேல்யூ கம்மி, ஃபேட்டும் கார்ப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான 100% பல்கிங் ஷேக்கு. அதுதான் இந்த ப்ரோட்டீன், நட்ஸு, டேட்ஸு, ஓட்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கேலரிஸை ஏற்றி விட்ரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1000 கேலரிஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் நட்ஸு அப்புறமா ஓட்ஸ் டேட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1000 கேலரிஸ் கிட்ட வந்துடும். நீங்கள் ஒன் டைம் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அப்படியே வயிறு ஃபுல்லாகிடும், ஓகேவா? அது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மில்க் ஷேக் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த செட்டப்பில் திரும்ப நான் கண்டிப்பாக இந்த செட்டப் அடுத்தபடி பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் முடிஞ்சால் வேறு மாதிரி மாற்றி மேபி ஹாலில் இல்லைனா கிச்சனில் வச்சாதான் நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு. ஏன்னா கேமராவில் அந்த லென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சின்னது. நான் அது எங்கேயோ இருக்குது கேமரா, நான் இங்கேருந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். செட் பண்ணி இங்கேயும் அங்கேயும் அழிகிறதுக்குள்ளேயே எனக்கு உயிர் போயிடுச்சு. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ நான் இதே மாதிரி போடுறேன். நிறையா ரெசிபீஸ்லாம் என்கிட்ட இருக்குது. சிக்கன் ரெசிபீஸ் இருக்குது, வெஜ் ரெசிபீஸ் கூட நிறையா என்கிட்ட இருக்குது. ஸோ அது எல்லாமே தனித்தனி வீடியோவாக நான் ஃப்யூச்சரில் போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோஸ் மட்டும் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், மற்ற வீடியோலாம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஷபா. ஓகே, இப்போ இதை போயிட்டு எவன்கிட்டையாவது கொடுக்கணும். வேற மாதிரி. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.